துறைப்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையம் எதிரே தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கீதா. கீதா, தற்போது அந்த பகுதியில் எந்தெந்த இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது, தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை தற்போது என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு அகற்றப்பட்டு வருகின்றன? வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அதிகாலை முதலே கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பெருங்குடி துறைப்பாக்கம் ஓஎம்ஆர் சாலையில் மழைநீர் சற்று தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் காவல்துறையினரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாலையிலிருந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் விட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சாலையின் தாழ்வான சில இடத்தில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. அதனை தற்போது மழை இல்லாத காரணத்தினால் மாநகராட்சி ஊழியர்களும் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரும் தற்போது மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக பெருங்குடி உலக வர்த்தக மையம் எதிரே தான் இந்த இரண்டு புறமும் இருக்கக்கூடிய சாலையில் தாழ்வான பகுதியில் மழைநீரானது சற்று தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீரை அகற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து தற்போது மழை விட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சி செயற்பொறியாளர் முரளி, மண்டல அலுவலர் தலைமையிலான இந்த மாநகராட்சி ஊழியர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு இருக்கின்றனர். தொடர்ந்து நேற்று இரவு, மாலை மற்றும் அதிகாலை என தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நகரின் சில தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தற்போது தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீரை மழை இல்லாத பொழுது சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வடிகட்டும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிக மழை பதிவாகி இருக்கக்கூடிய இடமானது ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 21 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி இருக்கிறது. அதனால் நகரின் சில தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீரை மழை இல்லாத பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் அதனை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மண்டல ஆஃபீஸர் அருண் அவர்களின் தலைமையில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.